திருவாரூரில் ஆன்மீகம் ஆனந்தம் அனைத்தும் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். செய்து கொண்டிருப்பவர்கள் என்பதை நாங்கள் எல்லாம் நன்கு அறிவோம். அதே போல என்னுடைய இயக்கத்தின் என்னுடைய துணைத் தலைவர் நம்முடைய விடியில் சேகர், எங்களுடைய வழிகாட்டி ஐயா சுரேஷ் மூப்பனார் அவர்களையும் சுதாகர் மூப்பனார் அவர்களையும் விழாவிற்கு வருகை தந்துள்ள பரத் லோகமாதேஷ், விஷாலி, ஆன்மீக ஆனந்தம் அறக்கட்டளையின் சார்பிலே நம்முடைய எஸ்விடி அவர்களது குடும்பத்தார் எல்லா வருடமும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மட்டுமல்லாமல் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மாணவருடைய வருங்காலம் கல்வி என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே ஏழை எளிய நடுத்தர மாணவர்களுக்கும் நன்கு படிக்கின்ற மாணவர்களுக்கும் உதவித்தொகை கொடுத்து அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நல்ல அறக்கட்டளை மேலும் சிறக்க வளர உயர வாழ்த்துகிறேன். அவருடைய பணி மேலும் சிறக்க வேண்டும். அறக்கட்டளையின் சார்பிலே இன்றைக்கு மாணவர்களுக்கு பரிசு தொகையையும் பணத்தொகையையும் கொடுக்க நான் வந்திருக்கிறேன். என்னோடு மரியாதைக்குரிய இந்த நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களது இயக்கத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடியில் சேகர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களது மாவட்ட தலைவர், மாவட்டத்தினுடைய முன்னணி தலைவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய கல்வியாளர் திரு தியாகபாரி மற்றும் மாவட்டத்தினுடைய பல்வேறு துறையை சார்ந்த மரியாதைக்குரியவர்களெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டார்கள். 1. 2, இன்று காலை மிக முக்கியமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் சில நாட்களுக்கு முன்பு மறைந்த இயக்கத்துடைய இந்த மாவட்டத்துடைய முன்னணி தலைவர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் நம்முடைய செல்லதுரை அவர்களது படத்திறப்பு விழாவிற்கு நான் வருகை புரிந்து படத்தை திறந்து வைத்தேன். என்னோடு முன்னாள் அமைச்சர், இந்த மாவட்டத்தினுடைய பிரதிநிதி காமராஜ் அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும், அனைத்து கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரியவர்களும் கலந்து கொண்டு நம்முடைய மறைந்த செல்லதுரை அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. நான் சொல்லாம, ஹைட்ரோ கார்பன் திட்டம் கூடாது என்பதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கிறது. காரணம், மண் வளம் மட்டுமல்லாமல் கடல் வளம் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதை அரசுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். மேகதாது அணை கட்ட அனுமதிக்க கூடாது. விவசாயிகளுக்கு இந்த மண்டலம் பாலைவனமாகிவிடும். எனவே இரு மாநிலங்களுடைய உறவு பிரச்சனை மட்டுமல்ல, உயிர் பிரச்சனையும் கூட என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி குறிப்பிட விரும்புகிறது. தமிழக அரசு இதனை விவசாயிகளுடைய எண்ணங்களுக்கு 100% பூர்த்தி செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விவசாய கடன் முற்றிலும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளுடைய எண்ணம் மட்டுமல்ல, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இதன் சார்பிலே பத்திரிகை வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். தண்ணீரும் ஜூன் 12ஆம் தேதி திறந்து விடாத சூழலிலே விவசாயிகள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கிறார்கள். எங்களது கோரிக்கையை ஓரளவு நிறைவேற்றும் வகையிலே இன்றைக்கு தற்போது தமிழகத்தினுடைய முதல்வர் விவசாயிக்கு நலன் பயக்கின்ற சில அறிவிப்புகளை செய்திருக்கிறார் என்ற அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. விவசாயிகளுக்கு அது 100% பயன் தர வேண்டும் என்று நம்புகிறேன்.
இல்லை என்றால் விவசாயிகளுடைய குறைகளை 100% தீர்க்க வேண்டியது அரசனுடைய கடமை என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இராணுவ வீர தீர செயல்பாட்டிற்காக நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு 2வது உயர்ந்த விருது கீர்த்தி சக்ரா வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் சார்பாக, தமிழ் மக்கள் சார்பாக, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக அவரை உளம் நிறைய பாராட்டுகிறேன். குழந்தைகள், பெண்கள் தொடர்பான பாலியல் தொல்லை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய கடமை. சமீப நாட்களாக குழந்தைகளை வெளியிலே விடுவதற்கு கூட பெற்றோர்கள் அச்சப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அச்சத்திற்கும் பயத்திற்கும் காரணம் கஞ்சா கலந்த பொருள்கள், அது மட்டுமல்லாமல் குடி, டாஸ்மாக் போதைப் பொருட்கள் தான். இதன் அடிப்படையிலேயே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்றவைகளெல்லாம் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் எவ்வளவு நாளில் 24 மணி நேரத்தில் 12 குற்றங்கள் நடைபெற்றதாக எதிர்கட்சி என்ற முறையிலே அரசை குறை கூற விரும்பவில்லை. தப்புக்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று தொலைக்காட்சியும் பத்திரிகையும் கூறுகின்றதே நான் கூற விரும்புகிறேன். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இது போன்ற தவறான செயல்களுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். அரசு முதல் உரிமையாக இதிலே தனி கவனம் செலுத்தி இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான உயர்ந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். தவறு செய்பவர்களை நேரடியாக பார்த்தால் ஷூட்டட் ஆர்டர், அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, அதில் மாற்று கருத்தே இருக்கக்கூடாது, அவர்களுக்கு யாரும் வாதாடக்கூடாது. மிருகத்தனமான செயல்களில் ஈடுபடும் போது வேறு வழி இல்லை. 3 வயது பச்சிளம் குழந்தை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. இரவிலே தூக்கம் வருவது கிடையாது. இது போன்ற நிலை இருக்கவே கூடாது. இந்த நிலைக்கு காரணம் தனி மனித ஒழுக்கம் தான். தனி மனித ஒழுக்கம் கெடுவதற்கு காரணம் போதைப் பொருள், குடி. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அரசாங்கத்தினுடைய கடமை. தயவு கூர்ந்து இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனை முதல் பணியாக எடுத்துக்கொண்டு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேண்டி கேட்டுக்கொள்கிறது. ஒரு ஆட்சி மாறணும், காட்சி மாறணும் நீங்க நடந்துட்டு இருக்கு. இது வந்து தமிழக அரசோட நடவடிக்கை, அதோட இது சரியில்லைன்னு சொல்றீங்க. இல்ல, பொதுவா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே முதல் நாளும் சொல்கிறோம், இன்றைக்கு 45-50 நாட்களுக்கு பிறகும் சொல்கிறோம், ஆட்சியாளர்களுக்கு பல துறையிலே பல சரி தவறுகளை கண்டுபிடித்து ஆட்சியை செம்மையாக நடத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு கால அவகாசம் தேவை என்பதிலே மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. ஆனால் கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு, பாலியலுக்கு நேரம் காலமே கிடையாது. உடனடியாக இராணுவ ரீதியாக இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் மாற்றுக்கருத்தே இருக்கக்கூடாது. அதுதான் அரசாங்கத்தினுடைய இன்றைக்கு முதல் உரிமையாக இருக்க வேண்டும். தற்போது அமைப்பை தொடங்கி இருக்கிறார். நீங்க பிஜேபி உள்ள விலகிருக்கீங்க. பிஜேபி உள்ள நீங்க இது வரைக்கும் இருந்தீங்க. இப்ப விலகிருக்கீங்க. இந்த நேரத்துல அவருடைய அவசியம் இல்ல. தேர்தல் ஒண்ணும் வரப்போறது இல்ல. நேற்று ரொம்ப விபரமா பத்திரிகைகள் சொல்லி இன்னைக்கும் வந்திருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பல வருடங்களுக்கு பிறகு தன்னை மீண்டும் தனித்தன்மையோடு பலப்படுத்திக் கொள்ள நினைக்கிறது. அதற்கு சரியான நேரம், சமயம் தற்போது வந்திருக்கிறது. இன்னும் பாராளுமன்ற தேர்தலுக்கு 3 வருடம், சட்டமன்ற தேர்தலுக்கு 5 வருடம், உள்ளாட்சி தேர்தலுக்கு 1 வருடம் இருக்கிறது. இதுதான் சரியான தருணம் எங்களுடைய கட்சிக்கு உரம் சேர்ப்பது. நன்றி, வணக்கம். உலக அளவுல வந்து இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து 4வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஆனா வந்து இப்ப இன்னைக்கு வந்து வெளியோட அந்நிய முதலீடு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிதியமைச்சர். ஆனா வந்து பொருளாதார அளவுல வளர்ச்சியில பொலிட்டிக்கல் அளவுல தான் வளர்ச்சி இருக்கு இந்தியாவோட. இல்ல பொதுவா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தா அரசியலுக்கு அப்பாற்பட்டு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா மிகப்பெரிய ஜனநாயகம். கோவிட் காலத்தில் படிப்படியாக சங்கடங்களை தாங்கி உயர்ந்து சிறந்து வளர்ந்து வந்திருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்முடைய அண்டை நாடுகளில் பார்த்தா நமக்கு கம்பேர் பண்ற 10% 20% தான் மக்கள் தொகை. அவர்கள் படும் கஷ்டம் இன்னும் வெளியே வர முடியவில்லை. கடன் தொல்லை, பொருட்கள் வாங்கக்கூடிய தொல்லை, இவர்களுக்கெல்லாம் இந்தியா உதவி செய்து கொண்டிருக்கிறது. இதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நீங்க கோவிட் காலத்தை கம்பேர் பண்ணா இந்த 6 வருட காலத்தில் படிப்படியாக பொருளாதார ரீதியாக நாம் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. மேலும் உயர வேண்டும், சிறக்க வேண்டும், வளர வேண்டும். இந்த போர்லாம் இருக்கு பாருங்க, இதன் அடிப்படையிலே பல சங்கடங்கள், பல தொந்தரவுகள். இதை தாண்டி மத்திய அரசு பொருளாதார நிலையை உயர்த்த வேண்டும், பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைக்கக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். போதும் சார். இந்தியா மிகப்பெரிய ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்துல தனி மனிதர்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கிறது. இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போகலாம், அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு போகலாம். தேர்தலுக்கு முன்பு ஒரு கட்சியில் இருந்து எதிர்த்து வேலை செய்யலாம், தேர்தலுக்கு பிறகு ஆட்சியாளர்கள் இருக்கின்ற இடத்திற்கு போய் அவர்களோடு இணைந்து கொள்ளலாம். அதனால இதெல்லாம் ஜனநாயகத்துடைய மாண்பு. இதை 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 வந்து ஜனநாயகத்தினுடைய மாண்பு. இதை தினந்தோறும் எல்லா கட்சிகளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். விலைவாசி ஏற்ற வந்து மாநில அரசு கட்டுப்படுத்த, மத்திய அரசு கட்டுப்படுத்த விலைவாசி இல்ல. பொதுவா மத்திய மாநில அரசுகள் என்று தனிப்பட்ட முறையிலே குறையெல்லாம் சொல்ல நான் விரும்பல. இப்ப போர் சூழல், பல பிரச்சனைகள், இதெல்லாம் இப்ப முடிவு வரக்கூடிய நல்ல நிலை ஏற்படும் என்று நம்புகிறேன். உலக அளவிலே இது எல்லோருக்கும் தேவை, எல்லா நாடுகளுக்கும் தேவை. இந்தியாவும் அந்த வகையிலே பொருளாதார ரீதியாக உயர வேண்டும், பொருட்களுடைய விலை குறைய வேண்டும், மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும்.